ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம வந்து அரியணை யாருக்கு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து அந்த என்எஃப்பி வின் பண்ணோடனே அது சிவகுமாருக்கு கொடுத்துட்றாங்க. சிவகுமாருக்கு கொடுத்த உடனே வந்து பிக் பாஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, இந்த விடுதலை நியமன பத்திரம் வந்து நீங்கள் வின் பண்ணதுனால அரியணை கைப்பற்றதில் ஒரு படிக்கட்டு வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க, ஒரு படிக்கட்டு முன்னேறி போயிட்டீங்க அப்படின்னும்போது, இன்னும் ஒரு 3 4 இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. அதையும் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறார். இன்னும் 4 படிக்கட்டு இருக்குது, அதை 4 படிக்கட்டையும் நீங்கள் கைப்பற்றிட்டீங்க, ஏறிட்டீங்க அப்படின்னாக்கா வந்து அரியணை உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது யார் வந்து இன்னும் மிச்சம் 4 இருக்குது, இப்போ ஃபஸ்ட்டு வந்து லீடிங்கில் இருக்கிறது இவங்க வாங்கிட்டாங்க இன்னும் வின் பண்ணதுனால. அப்போ வந்து மிச்சம் இருக்கிற 4 வந்து விளையாடுங்க. ஸோ இதில் யார் லீடிங் வரீங்களோ அவங்களுக்கு வந்து அரியணை அப்படிங்கிற மாதிரி ஒன்று போகுது. ஸோ செகண்ட் டாஸ்க்காக வரப்போகிறது பார்த்திங்கன்னா அந்த கைவினைப் பொருட்கள் டாஸ்க்கு தான். அதில் யார் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க, அதை நல்லா பார்கெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து பாய்ஸ் டீம் விளையாடுறாங்க அப்படிங்கிறத விட கேர்ள்ஸ் டீம் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது அவங்க மாட்டிக்கிறாங்க. சௌந்தர்யா போய் மாட்டிக்கிட்டாங்க, மஞ்சரி போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே வந்து நம்ம வந்து கேர்ள்ஸ் டீமோட ஸ்பையாக அங்கே இருக்கிறது பாய்ஸ் டீமில் சிவகுமார் தான். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே வெளில என்ன ஆச்சுன்னா இதே டைமில் அந்த கைவினைப் பொருட்கள் செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதில் முத்துக்குமரன் என்ன பண்ணுறாருனா, கேர்ள்ஸ் டீமில் செஞ்சு வச்சுருக்க ஏதோ ஒன்று அந்த அந்த களிமண்ணில் பண்ணதை எடுத்து கடகடன்னு சைட் திருடிட்டு வந்துடுறாரு. அப்போ அங்கே வர்ஷினி பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க நம்ம பொருள் எடுத்து திருடிட்டு போகிறாங்க அப்படின்னும்போது இவங்க கத்திட்டே இருக்கும்போது அவர் அந்த சைட் பாட்டை தாண்டி போயிடுறாரு. போயிட்ட அப்புறம் ராணுவ எல்லாருமே உள்ளே இருக்கவங்களாம் வெளில வராங்க. மஞ்சரி, படை தளபதி, ராஜா எல்லாருமே வெளில வர பட்சத்தில் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது. அப்போ தான் வந்து ராஜா வந்துட்டு கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்றபோது கேட்கும்போது என்ன சொல்கிறது, இப்போ வந்து முத்து அங்கே திருடிட்டு போயிட்டார். இப்போது இவங்களது அந்த செங்கோல் யார் எடுத்தாங்கன்னே தெரியல. ஆனால் அந்த சைடு அதை தேட போய் சௌந்தர்யா மாட்டிக்கிட்டாங்க, மஞ்சரி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இந்த கான்வர்சேஷனும் ஒன்று போயிட்டுருக்கும்போது, இப்போ இவங்க முத்து இந்த சைடு போயிட்டு அந்த சைடு வந்தது தப்பா சரியா, அது தாண்டி கோடு தாண்டி இந்த சைடு போயிட்டாங்களா தப்பு தானே, மஞ்சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து பேசுகிறாங்க, வாய்ஸ் எடுத்து பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்து ராணுவ வந்து அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த அந்த ப்ரொனவுன்சேஷன் அகெயின் சௌந்தர்யா அதை வந்து மார்க் பண்ணுற மாதிரி தீபக் வந்து திருப்பி இந்த இடத்துல அதை ஆரம்பிக்கிறாரு. ஸோ வெளில வந்து அந்த கைவினைப் பொருட்கள்லாம் வந்து வச்சிருக்க பட்சத்தில் அந்த சைட் போய் முத்து அதை எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு ஆனால் அதே சமயத்தில் நடுவில் வர்ஷினி வந்தோடனே அவர்கிட்ட ஏதோ இப்போ அவங்க கையில் அதை கொடுத்துட்டு இந்த சைடு வந்துடுறாரு. உடனே வந்து ஆனால் அவர் கையில் அது இல்லை. அவர் கையில் எடுத்துகிட்டு வந்ததை வர்ஷினி பார்த்துட்டாங்கன்னே அவங்க கையில் அவங்க ஃபஸ்ட்டு அதை ரியலைஸ் பண்ணல. அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு ரியலைஸ் பண்ணி அவர் வந்து நம்ம பொருளை திருடிட்டு போகிறோன்னா உள்ளே இருந்து அன்ஷிதா, ஜாக்லின் எல்லாருமே வராங்க. என்ன பண்ணாருன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போக பார்க்குறாரு. ஆனால் என் கையில் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் முத்து. இந்த இடத்துல முத்து தெளிவில்லாத முத்து தானே, பைத்தியக்காரத்தனமான ஒரு முத்து தானே, அப்புறம் எப்படி தெளிவாக பேசுகிறாரு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு சீனில் அப்படியே எனக்கு வழியே தெரியல, தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன முத்து இந்த இடத்துல வந்து இப்படி பேசுறது கேரக்டர் விட்டு வெளில வந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து திருடிட்டு போகிற அளவுக்கு அவருக்கு தெளிவு இருக்குது. அந்த திருடின பொருளையுமே அங்கே பார்த்துட்டாங்கன்னும் போது அவங்க கையிலே கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ இவர் கையில் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல அவர் ஸ்கோர் பண்ணோன்னு சொன்ன பிளானில் வர்ஷினி வந்து அதை மாட்டி விட்டுடுறாங்க. அப்போ உள்ளேருந்து படை தளபதி, இன்சைட் மஞ்சரி, அன்சைட் ராஜா எல்லாருமே வரும்போது கேட்குறாங்க, அப்போ யார் பார்த்தது, யார் பண்ணதுன்னா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வர்ஷினி. அவங்க ஆளுங்க வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து மறுத்து பேசுகிறாங்க. அப்போ இந்த ப்ரூஃப்லாம் எடுத்துக்க முடியாது, அவங்க சொன்னது வச்சுலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ காலையில் மஞ்சரி வந்து அந்த சைடு ரெஸ்ட் ரூமில் வந்து போய் அணிகலன் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்தபோது ராஜா தான் பார்த்ததா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, ராஜா பார்த்தது சொன்னால் எடுத்துக்குவீங்க, இப்போ எங்கள் ஆளுங்களில் ஒருத்தங்க வந்து பார்த்ததா சொன்னால் பிரஜை ஒருத்தங்க பார்த்ததுன்னு சொன்னால் எடுத்துக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க. அதே சமயத்தில் வந்து அதுக்கு வந்து ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ராஜா வாய் திறக்கிறாரு. அப்போ வந்து இது வரைக்கும் அவர் பேசவே இல்லை. சாச்சனாவது அங்கங்கே திட்டுறாங்களோ பேசுகிறாங்களோ ஏதோ ஒன்று பண்ணணும்னு வாயாச்சு திறந்தாங்க. இவர் ராணு சுத்தமாக வாயை திறக்க விடல. ஏங்க அவர் வாயை திறக்க விடாமல் தான் இவங்க ஜெஃப்ரியும் தீபக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் தீபக்கு அப்படியே சான்ஸ் கிடைச்ச இடத்துலலாம் ஃப்ளோவில் அடிக்கிற மாதிரி அப்படி பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து ராஜா ஏதோ பேச வராரு அப்படின்னு மஞ்சரி சொல்லுவாங்க. பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம், நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம், ஆவலோ காத்துட்ருக்க எங்களை, இந்த ஆவலோடு இருக்கிற எங்களை வந்து ஏமாத்திடாதீங்க, பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் விடுறாங்க. ஸோ வந்து அதை கேட்குறாங்கல்ல, பேசுங்க தீபக்கும் சொன்னோடனே அவருக்கு டக்குன்னு வார்த்தையே வரலங்க. என்னது ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத, அந்த உப்பு அப்படிங்கிறதே வந்து அவருக்கு வராமல் அது உப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரொனன்சியேஷன் வருது. ஸோ அதை மஞ்சரி பிடிச்சிக்கிறாங்க. உப்புலின்றது விஷாலோட கேரக்டர், குக்கிங்கில் அவரோட பேர் வந்து உப்பிலி. அப்போ உப்பிலி தான் உங்கள் டீமில் இருக்காரு அப்படின்போது அப்பா அந்த இடத்துல தீபக் பிடிச்சிடாரு. இப்போ என்ன அவங்க உப்புன்னு சொன்னால், ஆமாம் அவர் சொன்னது என் காதில் அப்படி விழுந்தது, உப்பு அப்படின்ற மாதிரி விழுந்தது. இப்படி தான் சௌந்தர்யாவும் வந்து செங்கோலுக்கு குச்சின்னு சொன்னதை சொன்னோம். இப்போ நீங்கள் பண்ணது மட்டும் தப்பு இல்லையா, கலாய்க்கிறது இல்லையா, அவங்க பண்ணது தப்பா அப்படின்னா
ஃபஸ்ட் யார் ஆரம்பித்தது நீங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ப்ரொனவுன்சேஷனை தப்பாக சொல்லலை. அந்த பொண்ணுக்கு அந்த பொருளோட பேரே தெரியல. அதான் நான் சொல்கிறேன், அந்த பொருளோட அப்ஜெக்டோட பேரே அந்த பொண்ணுக்கு தெரியல. அதுக்கு பதிலாக அந்த பொண்ணு குச்சின்னு சொல்லிச்சு, செங்கோல். இவர் கேஷுவலாக சொல்கிற ஒரு ப்ரொனன்சேஷன் இவருக்கு வரல. ஏன்னா அங்கே டைலாக்கே அவரால் பேச முடியல ராணவால். சும்மாவே ப்ராங்க் பண்ணிவிட்டு ஹீரோயிசம் பண்ணிட்டு இங்கேருந்து அங்கேருந்து இங்கே தாவி குடிச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இந்த வாரம் ஓட்டிட்டார். போன வாரம் ஏதோ ஒரு ப்ராங்க் பண்ணி அங்கே வந்து ஓட்டிங்லாம் வந்துட்டார். இப்போ வந்து ஒரு ராஜாவாக இருக்கிற பட்சத்தில் அவரால் ஒரு ஃப்ளோவில் ஒரு டைலாக்கை கூட பேச முடியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே தீபக் தான் வந்து ஸ்கோர் பண்ண பார்க்குறாரு. அப்போ திருப்பி சௌந்தர்யா சொல்கிறாங்க, இங்கே பேசிகிட்டு இருக்கிறது அந்த கைவினை பொருட்கள் திருடினதை பற்றி, அது பேசுகிற பற்றி ராஜாவும் படைத்தளபதியும் பேசுகிறாங்க. திருப்பி நீங்கள் வந்து அந்த எடுக்கிறீங்க, அந்த செங்கோல் குச்சின்னு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கலைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கொஞ்சம் கொஸ்டின் பண்ணுறாங்க. இந்த கான்வர்சேஷன் இதோட முடியுது. ஸோ கிடைச்ச இடத்துலலாம் தீபக் ஸ்கோர் பண்ணாரான்னு கேட்டால் கண்டிப்பாங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரா, கேப்டன்சி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரான்னு தெரில. ஆனால் இந்த டாஸ்க்கு ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது தீபக் தான்.